Hi students, 10th Maths Chapter 1 Exercise 1.1 First Sum பார்க்கலாம். First Sum find A cross B, A cross A and B cross A. இதில் first row letterல A equal to 2, minus 2, 3, B equal to 1, minus 4. Solution எழுதிக்கலாம். given என்னன்னா கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுத போகிறோம். given போட்டு A என்ன B என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B. A cross B equal to A ஓட வேல்யூ என்ன 2, minus 2, 3 cross B ஓட வேல்யூ என்ன 1, minus 4 அதை எடுத்து எழுதியிருக்கோம். இப்போது க்ராஸ்னால் நம்ம பேரிங் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த ஒரு நம்பரால் இந்த ரெண்டு நம்பரை பண்ணணும், இந்த நம்பரால் இந்த ரெண்டு நம்பர், அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் இருக்கிறத நம்ம பேர் பண்ண போகிறோம். அப்போது 2, 1, 2, minus 4, minus 2, 1, minus 2, minus 4, 3, 1, 3, minus 4 இந்த மாதிரி பேர் பண்ணுறோம். இதுதான் A cross B ஓட ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட் என்னது? A cross A. A cross Aனா ஏவை ரெண்டு வாட்டி கிராஸ் பண்ணுறோம். அப்போ ஏவோட வேல்யூவை ரெண்டு வாட்டி 2, minus 2, 3 cross 2, minus 2, 3. இப்போ இதையும் என்ன பண்ணணும்? பேர் பண்ணணும். 2, 2, minus 2, 2, 3. நெக்ஸ்ட் என்ன நம்பர்? minus 2. minus 2, 2, minus 2, minus 2, minus 2, 3. நெக்ஸ்ட்டு 3, 2, 3, minus 2, 3, 3. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது A cross Aவோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் B cross A. B cross Aனா ஃபஸ்ட்டு Bயை தான் போடணும். Bயோட வேல்யூ என்ன? 1, minus 4 cross 2, minus 2, 3. அப்போ இதை பேர் பண்ணலாமா? 1, 2, 1, minus 2, 1, 3. நெக்ஸ்ட் minus 4, 2, minus 4, minus 2, minus 4, 3. இப்போது B cross Aவோட ஆன்சரும் கிடச்சாச்சு. ஃபஸ்ட்டு கொஷின் முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் ரோம் லெட்டர். செகண்ட் ரோம் லெட்டர் வந்து ஏற்கனவே பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க 2 மார்க்கில், ரொம்ப ஈஸி தான், கவனிங்க. A equal to B equal to PQ. கிவன் எழுதிக்கலாம். A என்னது? PQ. A equal to B equal to PQனா அப்போ A PQனா Bயும் PQ தான். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். A equal to PQ, B equal to PQ. அதே மாதிரி ஃபைண்ட் 3 A cross B, A cross A, B cross A இந்த மூணுமே கண்டுபிடிக்கணும் இதுக்கும். அப்போ A cross Bனா P, Q cross P, Q. அப்போ பேர் பண்ணிக்கலாமா? P, 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 Q, Q, P, Q, Q. இதுதான் A cross Bயோட ஆன்சர். நெக்ஸ்ட் A cross A. அப்போ ரெண்டு வாட்டி A cross பண்ணணும். P, Q cross P, Q. சேம் ஆன்சர் தான் வரும் இதுக்கும். ஏன்னா ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சேமாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஆன்சர் சேம் தான். P, 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 Q, Q, P, Q, Q. A cross A ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது B cross A. இதுக்கு வந்து P, Q cross P, Q. இதுக்கும் என்ன பண்ணுறது? சேம் தான், அதே தான், மூணுத்துக்குமே சேம் ஆன்சர்ஸ் தான் வரும். எதனாலனா A equal to B equal to PQ கொடுத்துருக்கிறதுனால இந்த சம் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் வந்து A equal to M, N, B equal to null set. எம்டி செட், நல் செட் எல்லாம் ஒன்று தான். இப்போ கிவன் எழுதிக்கலாம். A என்ன, B என்னன்றதை எழுதிக்கலாம். A cross B என்னது? M, N cross எம்டி செட். எனிதிங் இன்ட்டு 0, 0 தான். அப்போ 0ன்னு போட்டாலும் ஒன்று தான், எம்டி செட் போட்டாலும் சேம் தான். இப்போ A cross A. A cross ஏன்னா ஏவை ரெண்டு வாட்டி பண்ணணும். அப்போ M, N cross M, N. அப்போ M, 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 N, N. இந்த மாதிரி தனித்தனியாக பேரிங் பண்ணியிருக்கோம். இப்போது B cross A. B cross A வந்து B ஃபஸ்ட் என்னது? நல் செட். cross A என்னது? M, N. இப்போ இது ரெண்டுமே இது பேர் பண்ணால் 0 தான் வரும். 0க்கு பதிலாக நான் எம்டி செட் போட்டிருக்கேன். 0வும் போடலாம் நீங்கள், இல்லைனா எம்டி செட்னும் போடலாம். இப்போது செகண்ட் சம் பாருங்கள். let A equal to 1, 2, 3 and B equal to X. X is a prime number less than 10. Find A cross B and B cross A. Very easy sum. கவனிங்க. ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். A என்ன, B என்ன? ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1, 2, 3ன்ட்டு. பிக்கு வந்து வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க ப்ரைம் நம்பர், எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன வரும்? 2, 3, 5, 7, 11 வரும். அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? லெஸ் தென் 10 தான். 10க்கு முன்னாடி இருக்க நம்பரோட நிப்பாட்டிக்கணும். அப்போது 2, 3, 5, 7 தான். இப்போது A கண்டுபிடிச்சாச்சு, B கண்டுபிடிச்சாச்சு. அப்போது A cross Bயும் B cross Aவும் கண்டுபிடிச்சா ஆன்சருக்கு முடிஞ்சுது. A cross B என்னது? Aவோட வேல்யூ 1, 2, 3. Bயோட வேல்யூ 2, 3, 5, 7. இது ரெண்டுமே பேர் பண்ணலாமா?
ஒவ்வொரு நம்பருக்கும் பேரிங் பண்ணணும். 1,2 1,3 1,5 1,7. நெக்ஸ்ட்டு 2க்கு 2,2 2,3 2,5 2,7. நெக்ஸ்ட்டு 3க்கு 3,2 3,3 3,5 3,7. இப்போ சேம் அதே மாதிரி இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பி கிராஸ் ஏ, பியோட வேல்யூ தான் ஃபஸ்ட்டு எழுதணும். 2 3 5 7 கிராஸ் 1 2 3. இப்போ இதை பேர் பண்ணலாமா? 2,1 2,2 2,3 3,1 3,2 3,3 5,1 5,2 5,3 7,1 7,2 7,3. இப்போ பி கிராஸ் ஏவோட ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கவனிங்க. இஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4 ஃபைண்ட் ஏபி. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபி கொடுத்து நம்ம இப்படி கண்டுபிடிப்போம், பேர் பண்ணுவோம். இப்போ அவங்க பேர் பண்ணிட்டாங்க, நம்ம ஏபி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கலாம். பி கிராஸ் ஏ அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிடுங்க. இப்போது பி கிராஸ் ஏனா ஃபஸ்ட்டு நம்பர் எல்லாமே பியாக தான் இருக்கணும், கரெக்டுங்களா? அப்போது பி ஈக்குவல் நான் என்ன எழுதியிருக்கேன்னா செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நான் பின்னு சொல்கிறேன். அப்போது இது பி இது பி இது பி, அதுதான் சொல்லியிருக்கோம். பி ஈக்குவல் டு -2, 0,3. நெக்ஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ என்னவா இருக்கும்? செகண்ட் எலிமெண்ட். அப்போது செட் ஆஃப் ஆல் செகண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. அப்போ என்னது 3 4, அவ்வளோதான். 3 4 மட்டும்தான். அப்போது ஏவோட வேல்யூ என்னது? 3,4. பியோட வேல்யூ என்னது? -2, 0,3. இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5 மார்க்ஸ் சம், ப்ரூவ் சம். இது இந்த மாதிரி எக்ஸசைஸ் 1.1ல் ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க, கவனிங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு 5,6 பி ஈக்குவல் டு 4 5 6 சி ஈக்குவல் டு 5 6 7 ஷோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இந்த யூனியன் இன்டர்செக்ஷன் எல்லாமே நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க, அதனால் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. இப்போ ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு என்ன, பி என்ன, சி என்ன, அந்த மாதிரி எடுத்து எழுதிக்குவோம். அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும் அதை எடுத்து எழுதணும். இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. இது எழுதாமல் ஸ்கிப் பண்ணக்கூடாது, கரெக்டாக இந்த மாதிரி தான் எழுதணும். கிவன் எழுதணும், எடுத்து எழுதிட்டு ஃபைண்ட் என்னன்றதை எழுதணும். இப்போது இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். எல்ஹெச்எஸ் என்னது? ஏ கிராஸ் ஏ. ஏவோட வேல்யூ என்னது? 5,6. திரும்ப ஏ தான் இருக்குது. கிராஸ் 5,6 பேர் பண்ணலாமா? 5,5 5,6 6,5 6,6. இது என்னென்னு எடுத்துக்கணும்? ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். பி கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு நான் பி கிராஸ் பி எடுத்துக்கிறேன். பி கிராஸ் பினா பியோட வேல்யூ என்னது? 4 5 6 கிராஸ் 4 5 6 பேர் பண்ணிக்கலாமா? 4,4 4,5 4,6 தென் 5,4 5,5 5,6 தென் 6,4 6,5 6,6. இது வெறும் பி கிராஸ் பியோட ஆன்சர் மட்டும்தான். இப்போ நம்ம சி கிராஸ் சி பண்ணணும். சியோட வேல்யூ என்னது? 5 6 7 கிராஸ் 5 6 7. அப்போது 5,5 5 பேர் பண்ணிக்கலாம். 5,5 5,6 5,7. நெக்ஸ்ட்டு 6,5 6,6 6,7. நெக்ஸ்ட்டு 7,5 7,6 7,7. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் பேர் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த ரெண்டுத்தையுமே நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணால் தான் ஈக்குவேஷன் செகண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் சி ஈக்குவல் டு, இப்போ நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா பி கிராஸ் பி. இந்த பி கிராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் இந்த பி கிராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் என்ன சேமாக இருக்குன்னு பார்க்கணும். சேமாக இருக்குன்னா வெறும் 5,5 5,6 6,5 6,6 இந்த 4 நம்பர் மட்டும்தான் சேமாக இருக்குது. அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். வெறும் சேமாக இருக்கிறத மட்டும்தான் இன்டர்செக்ஷனுக்கு எழுதணும். இது ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2வும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக சேமாக தான் இருக்கணும். 5,5 5,6 6,5 6,6 சேமாக இருக்குது. அப்போது ஆன்சர் ப்ரூவ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. From 1 and 2, A cross A equal to B cross B intersection of C cross C, hence proved. இது அத்தனையும் கண்டிப்பாக எழுதணும். Thank you.